வந்து உங்களை எல்லாம் பார்க்கும்படியாக கர்த்தர் பேசுகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல போதகருக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் இந்த இடத்துல வந்து ஊழியர் செய்வதற்கான ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை காண முடிகிறது. அல்லேலூயா. ஆரம்ப நாட்களிலிருந்து இங்கே வருவேன், இடைப்பட்ட டைமில் வருவேன், அப்புறம் போயிடுவேன். அப்பொழுதெல்லாம் இப்படிலாம் அந்த சபை இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த சபை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்கும்போது எனக்கு மாலையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் தாமே இம்மட்டுமாக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அவனுடைய ஜெபங்களெல்லாம் கர்த்தர் கேட்டு இன்னும் வருகிற நாட்களிலே பெரிதான காரியங்கள் எல்லாம் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நான் ஒரே ஒரு வசனத்தில் மாத்திரம் ஒரு பகுதியை மாத்திரம் நம்ம வாசித்து நம்ம அதை தியானித்து நம்ம கடந்து செல்வோம். சிஸ்டர், நீங்கள் மேலே உட்காரலாம் சிஸ்டர். மேலே கீழே உட்காந்துருக்கீங்க. வாங்க மேலே உட்காரு, வாங்க. இங்கே கீழே உட்காரு, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்காக சேரெல்லாம் போட்டுருக்கோம். வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரம் 4 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 4 வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவராகி உண்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாம ஆண்டவரே, நீங்க எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்களப்பா. எங்களுடைய பாலங்கள் அன்றுவே இந்த சிற்றாலயத்தில் இருக்கும்படியான ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்க. கடந்த மாதங்கள் முழுதுமாய், கடந்த வாரங்கள் முழுதுமாய் கண்ணிமை காப்பது போல உடைய அன்பின் கரங்களை கொண்டு எங்களை பாதுகாத்து, எங்களை மேன்மைப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த நாளில் ஜீவனுள்ள வல்லமையுள்ள அற்புத அதிசயங்களை செய்கிற ஆண்டவரே, உடைய கிருபையான வார்த்தையை நாங்கள் கேட்க இந்த நாளில் நீங்கள் அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த பகுதியில் நாம வாசித்த இந்த பகுதியில ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்ன காரியம் அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். கூட நான் அடிக்கடி என்ன பண்ணுவேன், கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, தெரிஞ்ச பதிலே சொல்லிட்டே இருப்பேன். இந்த பகுதியில் 2 காரியங்கள். என்னென்ன காரியங்கள் நடக்குதுங்க பாருங்க. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த பகுதியில் 2 காரியம். என்ன காரியம்? ஒன்று குஷ்டரோகி. அடுத்தது யாருங்க? எஸ். இந்த 2 பேர் தான். ஒருத்தரே குஷ்டரோகி. அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவரு? குஷ்டரோகி எப்படி இருப்பாருங்க? நல்லா கோட் ஷூட் போட்டு, கோட் ஷூட் எல்லாம் போட்டு நல்லா டிப்டாப்பா வருவார் நினைக்கிறீங்களா? குஷ்டரோகி யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? முதல்ல குஷ்டரோகி யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? இப்போ வந்து அதிகமாக கிடையாது. ஆரம்ப நாட்களில் குஷ்டரோகி இருப்பாங்க. குஷ்டரோகி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா,
நல்ல சட்டையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க போட்டுக்கிற சட்டையை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போகுது. அப்படிப்பட்டது ஒரு அழுக்கான ஒரு சட்டை போட்டிருப்பாங்க. ரெண்டாவது, குஷ்டரோகம் அப்படின்னால என்ன அப்படின்னா நம்முடைய சரீரம் அழுகுறது. அதாவது ஒரு தக்காளி பழத்தை பார்க்குறீங்க, தக்காளி பழம் அழுகி போச்சு எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கு? அப்படியே கசிஞ்சு கொசெல்லாம் மொழிஞ்சு அந்த பழத்தில் இருக்கிற தண்ணி என்ன ஆகு வடிஞ்சு வருது. அந்த பழத்தை எடுக்கும்போது எப்படி இருக்கு? பழத்தை எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கு? கையோடவே பழம் வந்துடு, பாதி பழம் கைக்கே வந்துடு. அந்த அளவுக்கு அது என்ன இருக்குங்க? அழுகி போயிடும், அழுகி போயிடும். அந்த நிலையில மனிதனுடைய நிலை. அதான் குஷ்டரோகம். இப்போ வந்து குஷ்டரோகம் அதிகமாக கிடையாது, அந்த நாட்கள் அதிகமாக இருந்தாங்க. அந்த குஷ்டரோகி என்ன ஆகுனா நல்ல சட்டை போட முடியாது, உடம்பெல்லாம் அழுகி போயிடும். அதனால அவங்க என்னால் என்ன பண்ண முடியாதுங்க? குளிக்க முடியாது. நம்ம எப்படி இருக்கிறோம்? டெய்லி நம்ம குளிச்சுக்கிறோம். குளிக்காம வந்தாலே நம்ம பக்தால் என்ன பண்ண முடியாதுங்க? வெயில் காலத்தில் வர்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. அதுக்கு தான் நம்ம உடனே என்ன பண்ணிக்கிறோம்? செண்டெல்லாம் அடிச்சுட்டு நம்ம வந்துடுறோம் இல்லைங்களா? ஆனால் அப்படி அவங்க குளிக்க முடியாது. ரெண்டாவது, அவங்களுடைய கைகள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா கைகள்லாம் அழுகி போயிடும். கை அழுகி போனதுனால அந்த கைகள் இருந்து என்னதான் வரும் அப்படின்னா நீர் வடி. அந்த நீர் எப்படிப்பட்ட நீர் அப்படின்னா ஒரு வாசனை, நல்ல நறுமணமுள்ள நீராக இருக்காது. அது கெட்ட நீர், பக்கத்தாலே போய் பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு நீர். அந்த குஷ்டம் வந்து முதல்ல கையில் தான் வரும். அப்போ கையில் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கையை சுற்றியுமே ஒரு துணியை போட்டு பேண்டேஜ் பண்ணிடுவாங்க. பேண்டேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அந்த புண்ணெல்லாம் அழுகின வாசம் அப்படிங்கிறதுனால அதை அவுத்து பார்த்தா அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை என்ன பண்ணுவாங்க? அவுத்துருவாங்க. அவுத்து அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. அதை அவுத்து பார்த்துன்னு வைங்க, என்னதான் காணப்படுறதில்ல? என்ன காணப்படுங்கிறீங்க? புழுவு. பார்த்துருக்கீங்களா புழுவு? கத்திரிக்காய் அறுக்கும்போது கத்திரிக்காயில் என்ன இருக்கு? புழு இருக்கு. வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா புழு இருக்கு. அது மாதிரி நம்முடைய சரீரம் பார்க்கறதுக்கு தானே இந்த சரீரம் அழகா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சரீரம் மாதிரி கெட்டு போனால் நினைச்சே பார்க்க முடியும். அவ்வளோ இதாக புழு தான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, மண்ணில் இருந்து தான் நீ என்ன பண்ண, உன்னை எடுத்து நீ எங்கே தான் போகிற? மண்ணுக்கே தான் போகிற. ஆனால் இந்த மண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி தான் இருக்கிறாங்க? அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? நான் நினைச்சா நான் ஆறு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லா காரியம் பண்ணுறாங்க. அதனால தான் ஆண்டவர் சில காரியங்களை இந்த பூமியில் நம்ம உணர வேணும், நம்ம கடவுளை தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக சில காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த குஷ்டரோகி இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவங்க தான். இந்த குஷ்டரோகி எங்கே தான் இருப்பாங்க அப்படின்னா எங்கே தான் இருப்பாங்க? குஷ்டரோகி எங்கே இருப்பாருங்க? வீட்டில யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் யாருமே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அழுகின வாசம் அதெல்லாம் இருக்கிறதுனால குடும்பத்தில் யாருமே அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அந்த காலங்களில் ஆண்டவருடைய நியமனத்தின்படியாக குஷ்டரோகியாக இருக்கிறவங்க எங்கே தான் கொண்டு போய் வைக்கணும்? பாளையத்தில் வைக்கணும். பாளையம்னா என்னங்க? பாளையம்னா என்ன? பாளையம்னா ஊருக்கு ஒதுக்குப்புறம். நம்ம ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறம். அந்த ஒதுக்குப்புறத்தில் கொண்டு வச்சு வச்சுருவாங்க. அவங்க தான் பாளையத்தில் தான் இருக்கணும். அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு குஷ்டரோகி இருந்துச்சுன்னா ஒருத்தர் இருப்பார், இல்லை 2 பேர் இருந்துச்சுன்னா 2 பேர் பார்ட்னராக இருப்பாங்க. யாரு இல்லைன்னா அவர் தனியாக அங்கே தான் இருப்பார். அவர் யாரு தான் போய் பார்ப்பாங்க அப்படின்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? போய் பார்க்க மாட்டாங்க. அப்படி மீறி அந்த குஷ்டரோகி பசி இருக்குது, ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு ஊருக்குள்ள வரதா இருந்துச்சுன்னா அவர் என்னதான் பண்ணிட்டு வரணும்? சத்தம் போட்டு சொல்லிட்டு வரணும். தீட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே வரணும். அப்போ அவன் சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் ஆயுதமாயிடுவாங்க. என்னென்ன ஒரு குஷ்டரோகி வர்றான் அப்படின்னு சொல்லி. குஷ்டரோகி பக்கத்தில் வர்றதுக்கு ஜனங்கள் விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த காலங்களில் கல் எடுத்து அடிப்பாங்க. அவன் உடம்பு ஏற்கனவே எப்படிப்பட்ட உடம்பா இருக்குது? எல்லாம் புண்ணாகி எல்லாம் அழுகி போன உடம்பு. அது மேலே கல் எடுத்து அடிக்கும் போது எப்படி இருக்கு? இன்னும் அதிகமாக வேதனையாக இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக வரமாட்டாங்க, சத்தம் போடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது உணவு தட்டில் வச்சு வச்சு போட்டு வந்தாங்கன்னா அதை போய் அவங்க என்ன பண்ணுவாங்க? எடுத்து சாப்பிடுவாங்க. இதுதான் குஷ்ட ரோகியோடைய நிலைமை. ரெண்டாவது, அவங்களுடைய கண்களில் இருந்து என்ன வந்துட்டு இருக்கு?
கண்ணீர் வடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க வடிக்கிறதில்ல, கண்ணுலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. இந்த கண்ணில் இருக்கிற முழி இருக்கு பார்த்தீங்களா, இது என்னவா வந்துருன்னா வெளியே வந்து இந்த முழி பார்த்தாலும் வெளியே வந்து பார்க்கறதுக்கு ஒரு கோரமாக தான் இருப்பாங்க. இந்த உதடெல்லாம் வந்து அழகாக நமக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. இது வீங்கி பெருசாக வெளியே வந்துடும். இந்த பல்லெல்லாம் வெளியே தெரியுமாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஒரு குஷ்டரோகி. இந்த குஷ்டரோகி இருக்கிற இடமே எது அப்படின்னா ஆலயத்தில் தான் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் பூமியில் இருக்கிற நாட்களில் மலைப்பிரசங்கம் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊருக்குள்ள வராரு. அப்போ தான் நம்ம வாசிக்கிறோம் 2வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து, யார் வராங்க? குஷ்டரோகி வந்து. குஷ்டரோகி எப்படி வந்தான்? ஏசப்பா அங்கே ஊருக்கு வந்திருக்கிறாரு. குஷ்டரோகி ஒருத்தன் வந்திருக்கிறான். இந்த குஷ்டரோகி எப்படி வந்தான்? எப்படி வந்தான்? அவன் இருக்கிற இடம் எது? எங்க இருக்கிறான்? அவன் பாளையத்தில் இருக்கிறான். அங்கே யாராச்சும் போவாங்கன்னா யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. தனிமையில் இருக்கிறான் அங்கே. அப்படி இருக்கிற ஒருவனுக்கு அந்த அப்படிப்பட்ட இருக்கிற நிலை இருக்கிறான். அவன் எங்க வந்திருக்கிறான்? யார் இடத்துல வந்திருக்கிறான்? இயேசு இடத்துல வந்திருக்கிறான். எப்படி வந்தான்? எப்படி வந்திருப்பான் சொல்லுங்க. கேள்விப்பட்டா. வெரி குட். சரி, எப்படி கேள்விப்பட்டிருப்பான்? கேள்விப்பட்டா. சரிங்க, உண்மையில அவன் கேள்விப்பட்டதால வந்துட்டான். எப்படி கேள்விப்பட்டிருப்பான்? ஜனங்கள் பேசுறது அவன் இருக்கிற பாளையத்தில் இருக்கிறானுங்க. அவன் வீடு பக்கத்திலே யாரும் போக மாட்டாங்க, அந்த வீதியிலே போக மாட்டாங்க. அப்படி ஒரு இடத்துல இருக்கிறான் அவன். அப்படி எப்படி அவன் கேள்விப்பட்டிருப்பான் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் போய் என்ன பண்ணிருக்க சொல்லியிருக்கு. அந்த யாரோ ஒருத்தருக்கு எப்படிப்பட்டவராக இருந்திருக்க வேண்டும்? யாரோ ஒருத்தர் போய் சொல்லியிருக்க வேண்டும் அவங்ககிட்ட. அவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னு அவங்க யாராக இருந்த போய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முதலாவது போய் சொல்லக்கூடிய அந்த ஆளுக்கு என்ன இருந்திருக்குனுங்க? என்ன இருந்திருக்குன்னு? அன்பு இருந்திருக்கு. என்ன இருந்திருக்குன்னு? அன்பு இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஐயோ எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறானே, எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறானே, இவனுக்கு என்னதான் வேணும்? என்ன வேணும் அவனுக்கு? விடுதலை வேணும். அந்த நாட்களில் இது மருத்துவத்துக்கெல்லாம் இது எதுவுமே கிடையாது. அப்போ விடுதலை அடையணும்னு சொல்லி போட்டு அவன் ஒருத்தர், அது யாரா இருக்கலாம், அவங்களுடைய உறவினராக இருக்கலாம், வேறு யாராக இருந்தாலுமே முதலாவது அவங்களுக்குள்ள என்ன இருந்திருக்குங்க? அன்பு இருந்திருக்குங்க. அந்த அன்பு இருந்துன்னா தான் எல்லாமே செய்ய முடியும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்காக எத்தனையோ அதிகாரங்கள் எல்லாம் வசனங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு அதிகாரம் முழுவதுமாக எதை குறித்து தான் பேசியிருக்கிறாருங்க. நீங்க வீட்டில் போய் உட்காந்து படிச்சு பாருங்க. அந்த அதிகாரம் முழுவதுமே எதை குறித்து தான் பேசியிருக்கிறாரு? அன்பை பற்றி தான். அன்பு எப்படிப்பட்டது, அது என்னென்னலாம் செய்யும், அது என்னென்ன கிரியெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது அழகா அந்த பகுதியில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அன்பு நமக்கு வேணும். இந்த பூமியில் என்னதான் நம்ம பணம் சம்பாதிச்சு எப்படி வேணாலும் நம்ம இருந்துக்கலாம், நல்ல படிப்பு படிச்சிருக்கலாம், நல்ல ஒரு பெரிய வேலை, பெரிய நல்ல வேலை, சம்பளம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலே சம்பளம் வாங்கினா எல்லாமே இருந்தாலுமே என்னதான் வேணும்? என்னதான் வேணுங்க? அன்பு வேணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எல்லா கற்பனைகளும் இருக்கிட்டு ஒரே ஒரு கற்பனை, நல்ல கற்பனை. என்ன கற்பனை? உன்னை போல பிறனையும் நேசி. உன்னை போல பிறனையும் நேசி. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்க நம்ம என்ன பண்ணுங்க? நேசிக்கணும். இந்த நேசம், இந்த அன்பு தானுங்க கிறிஸ்துவத்துக்கு முக்கியமானது. இந்த அன்பு இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாருங்க? பரலோகத்தின் மகிமையெல்லாம் திறந்துட்டார். ஏன் அப்படின்னா, மனுஷன் யாரால உருவாக்கப்பட்டவர்? தேவனால உருவாக்கப்பட்டார். நான் உருவாக்கின என்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறாங்க? பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. பாவத்திலிருந்து அவங்களுக்கு மீட்பு கிடையாது. பாவத்திலிருந்து அவங்க விடுதலை பண்ணுறதுக்கு அந்த நாட்கள் என்னதான் வச்சிருந்தாங்க? பலியிடுகிறது.
ஆடு வெட்டணும், மாடு வெட்டணும், புறா வெட்டணும், இப்படி சிலதெல்லாம் பலிகள் என்னென்னமெல்லாம் பலி செஞ்சால் மனிதனுடைய பாவம் தீரும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் வைத்திருந்தாங்க. அதன்படியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் பலியிடுவாங்க. பலியிட்டால் அவருடைய பாவம் தீர்ந்துடும் அப்படின்னு. மறுபடியும் அவர்கள் வந்து என்னதான் பண்ணுவாங்க, பாவம் செய்யத்தான் செய்வாங்க. அப்போ மறுபடியும் பாவம் செய்யும்போது மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் கொண்டு போய் செய்வாங்க. இப்படியாக தான் இருந்துகிட்டே இருந்தது. அதைத்தான் பார்த்தார் ஆண்டவர். இந்த மனுஷனை என்ன பண்ண முடியல, மனுஷன் என்ன பண்ண முடியாது, மனுஷனை மாற்ற முடியுமா, மனுஷனை மாற்றவே முடியாது. மனுஷனை மாற்றணும்னு சொல்லிட்டு அரசாங்கமே ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. எந்த இடம் இது, மனுஷனை மாற்றணும்னு சொல்லி அரசாங்கம் ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. என்ன இடம் அது, எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒரு மனுஷன் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு இடம் வச்சிருக்கு. என்ன இடம், ஜெயிலு, சிறைச்சாலை. ஒரு திருடன் பிடிச்சிட்டாங்க, ஒரு கொலைகாரனை பிடிச்சிட்டாங்க அப்படி அப்படின்னா தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனை எதுக்கு கொடுக்குறாங்க, அவனை கொண்டு போய் அங்கே வைக்கும் போது தான். நீங்கள் ஜெயிலில் போய் ஒவ்வொரு மனுஷன்கிட்ட போய் ஒரு 2 நிமிஷம் பேசி பாருங்க. 2 நிமிஷம், அங்கே 1 நிமிஷம் நீங்கள் பேசி பாருங்க. அவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என் கண்ணை மூடி வச்சுங்க, அந்த நேரத்தில் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல முடியும். அவங்க ஏன் அப்படின்னா மனசு மாறணும். நான் மறுபடியும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவன் நினைச்சாலுமே அரசாங்கம் என்ன பண்ணாருங்க, அவனை விடுதலை பண்ணாரு. குறிப்பிட்ட காலங்கள் இருக்கிற வரைக்கெல்லாம் இருந்துட்டு தான் அவங்களை என்ன பண்ணுவாங்க, வெளியே விடுவாங்க. அப்படி அந்த சிறைச்சாலையில் தான் அவங்க இருக்கணும். இப்போ மனுஷன் மாற முடியாது. மனுஷனை மாறுறதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மனுஷனை உருவாக்குறது யாரு, நான் தான். அப்போ நான் போனால் தான் இவனுக்கு என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் சொல்லிட்டு அவர் வந்து இந்த பூமியில் அவர் வந்து செஞ்சதெல்லாம் நல்ல காரியமா கெட்ட காரியங்களா, நல்ல காரியம். ஆனால் அதெல்லாம் யாருமே என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை பலியிட்டாங்க. ஆண்டவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறது, சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு விடுதலையே கிடைக்காது. சரி, இந்த குஷ்டரோகிக்கு அப்போ ஒரு மனிதனுக்கு அன்பு இருந்ததுனால தான் அவன் போய் சொல்றான். அப்போ பக்கத்தில் இருக்க சகோதரிக்கு உடம்புக்கு சரியில்லை, நெஞ்சு வலிக்குது, திடீர்னு நெஞ்சு வலிக்குது. அப்போ நம்ம என்ன பண்றது, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம டாக்டராக இருந்தால் நம்ம எதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம என்னதான் பண்ண முடியும், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. என்ன ஞானம், அவங்களுக்காக என்ன பண்ண, சிஸ்டர் சொன்னாங்கல்ல, நான் ஜெபம் பண்ணேன், அவர் மனம் திரும்பவே மாட்டாருங்க. ஆனால் இன்னைக்கு என்னவே மாறிட்டாரு, குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆயிட்டார். ஜெபத்துக்கு மாத்திரம் பயங்கரமான வல்லமை. ஜெபத்தில் மாத்திரம் நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தால் போதும், ஆண்டவர் அற்புதமாய் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால ஜெபத்தில் வந்து நம்ம சோர்ந்து பார்க்காம ஜெபிக்க வேண்டும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அற்புதங்களை செய்கிறார். இந்த மனுஷன் அங்கே போய் அவருக்காக போய் அன்பினால போய் அந்த பக்கம் போனால், அவங்ககிட்ட போனால் எனக்கு குஷ்டம் வந்துடும், எல்லாமே தெரியும், எனக்கு வந்தால் பரவாயில்லை. ஆனால் அவன் என்ன ஆகணும், விடுதலை அடையணும். அவன் என்ன ஆகணும், அந்த குஷ்டத்திலிருந்து விடுதலையாகி எண்ணம் மாதிரியே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால தான் அவன் போய் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஊரில் யார் வர்றாங்க, ஏசப்பா வர்றாரு, நீ அவர்கிட்ட வா, அவரு உன்னை ஆசீர்வதிப்பாரு. அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் தான் வேணும், அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் தான் வேணுங்கிறீங்க, என்ன ஆசீர்வாதம் வேணும்? அப்பா வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையான போதும், எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலையான போதும், அது ஒன்று மாத்திரம் போதும், அது ஒன்று தான் என்ன பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாள் சாகடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், கேட்டிருப்பான். அப்போ அவன் போய் சொன்னது சொல்லியிருப்பார், வயசு நல்லவர், வயசு அற்புதம் செய்கிறாரு, அதிசயங்கள் செய்கிறாரு, பூமியில் வந்திருக்கிறாரு, நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்லி போட்டு அவர் வந்துடுறாரு. அடுத்தது குஷ்டரோகி என்ன பண்றாரு, அடுத்தது குஷ்டரோகிட்ட இல்லை, இன்னொரு
ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள போன நம்ம என்ன பண்ணிடுவாங்க, கல்லில் அடித்து சாகடிச்சிடுவாங்க. சாக போகிறது உறுதி. உள்ள போனால் நம்மளை அடித்து சாகடிச்சு போடுவாங்க. சாகடிக்கிறது உறுதி. சாகிறத விட என்னதான் இவர் சொல்லிட்டு போனார்ல இயேசுவை பற்றி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தடவை என்ன பண்ணலாம், போய் பார்க்கலாம். நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த டாக்டர் போங்க, ஹார்ட் பேஷண்ட்டுங்க, ஹார்ட்டில் நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், போய் பார்க்கலாமே. நம்ம எத்தனையோ டாக்டர் போய் பார்த்தோம், எதுவுமே நல்லா இல்லை, சரி இந்த டாக்டர் தான் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்டர் போய் பார்ப்பாங்க. அங்கே பார்க்கும்போது அவர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறதுனால அவரும் ஏதோ ஒரு அளவுக்கு அவர் என்ன பண்ணுவார், மருந்து மாத்திரை கொடுத்து குணமாக்குவார். அப்படி இந்த குஷ்ட ரோகி என்ன பண்ணா அப்படின்னா, சரி நம்ம சாக போகிறோம், ஆனாலும் இந்த இயேசுவோட போய் பார்க்கணும் ஒரு தடவை. என்னதான் இவர் சொல்கிறாங்கல்ல, இயேசு நேசிக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அன்பாக இருக்கிறார், சகல வியாதிகள் சகல நோய்களையும் என்னமானார், குணமாக்க முடியாது சுற்றி இருந்தவர் அப்படிலாம் சொல்கிறாங்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ குஷ்டரோகி எங்கிருந்து வர்றாருங்க, அவரோட இருந்த நிலையில இல்லை, அந்த ரூம்லேயே உட்காந்துட்டு, சரி நீங்கள் வேணா போய் ஏசப்பா வராருல்ல அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, இந்த மாதிரி நான் குஷ்டரோகி நான் இங்கே இருக்கிறேன், அவர் எனக்கு ஒரு குணத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணல, அவர் சொல்லலை. அவர் என்ன தான் பண்ணாரு, என்ன பண்ணாருங்க, தடைகள் காணப்பட்டாலும், நமக்கு பாதிப்பு காணப்பட்டாலும், நமக்கு அந்த ஊருக்குள்ள போனால் என்னதான் கிடைக்கும், நம்ம உயிரோடு இருப்போமான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் பரவாயில்ல, போய் தான் பார்க்கலாமே என்னதான் நடக்குது. அப்படி அற்புதம் செய்கிற ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, என் மேலே மனம் இறங்க மாட்டாரா, எனக்கு ஒரு ஆறுதல் செய்ய மாட்டாரா அப்படின்னு அவனோட ஒரு வாஞ்சியோடு கூட விசுவாசம், அதுதான் விசுவாசம் அப்படின்னு, அதான் நம்பிக்கை அப்படிங்கிறது. நம்முடைய வாழ்க்கையே எதுதான் அடிப்படையாக இருக்குதுங்க, நம்முடைய வாழ்க்கையை அடிப்படை தான், நம்பிக்கை தான் அடிப்படை. அது நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, வேதத்தில் அதை விசுவாசம் என்று சொல்லுவாங்க. அப்போ அவனுக்கு அந்த விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்தினால அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏசிக்கிட்டு வரான். ஏசிக்கிட்டு வரும்போது நேரடியாக ஏசு பக்தால் வந்துருக்க முடியுமா, அவன் நேரடியாக ஏசு பக்தால் வந்துருக்க முடியுமா, அங்கேயுமே அதே தான். ஏசு சுற்றி யாருமே இருக்காங்க, அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள், அத்தனை ஜனங்கள் இருப்பாங்க, கூட்டமாக இருப்பாங்க. இப்போ நம்ம சிஎம் வர்றாருன்னு வைங்க, அவன் ஒத்தையால வந்து நின்று போட்டு ஒத்தையால போயிடுவார் அவரு. அவர் வர்றாருன்னு வைங்க, குளத்தூர் என்ன ஆயிரு, குளத்தூர் என்ன ஆயிரு, குளத்தூர் என்ன ஆயிருங்க, நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. 10 அடிக்கு 10 யார் நிற்பாங்க, 10 அடிக்கு 10 அடி யார் நிற்பாங்க, போலீஸ் நிற்பாங்க. அப்புறம் இந்த ஊரில் அத்தனை வண்டியை பார்த்துக்க முடியாது, அத்தனை ஜீப் என்னாங்க பறக்க, என்ன நடக்குன்னே தெரியாது, எல்லாம் தோறந்துக்கிட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சுருவாங்க. அப்படிதான் அவர் வந்தார், ஒத்தையால வந்தாருன்னு நம்ம போய் பார்க்கலாம் முடியாது. ஒரு கூட்டம், திரளான கூட்டம். அந்த கூட்டத்தை எல்லாம் தாண்டி தான் போய் அவர்கிட்ட போய் என்ன பண்ண மனு கொடுக்கணும். நம்ம அப்படி போகலாம் அப்படின்னா கூட்டத்தில் விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா, ஆர்டிஓ அவங்க எல்லாமே நிற்பாங்க. யார் என்ன ஐயா நான் பார்க்கணுங்கய்யா, எதுக்கு வீடு ஒன்று வேணுங்க, எனக்கு வீடு அதெல்லாம் அங்கே போய் கலெக்டர் இவர்கிட்ட மணியாட்டி சொல்லு அப்படி போய் சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, விடவே மாட்டாங்க. அவ்வளோ சாமானியமாக போய் பார்க்க முடியாது. அது மாதிரி தான் ஏசப்பா அந்த காலத்தில் வர்றப்போ கூட்ட ஜனங்கள் உறுதியாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குஷ்டரோகி அவர் இடத்துல என்ன பண்ணுறான், வருகிறான். வந்து அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா, பணிந்து, அவன் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா பணிந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டான். ஆண்டவர் தான் வழி, வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. நமக்கு விடுதலை ஆகக்கூடியவருக்கு ஒருத்தர் இவர் தான். அவர்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணல, பெரிய காரியமெல்லாம் பேசல, அவன் ஆண்டவர்கிட்ட வந்து பணிந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க
உம்மால் ஆகும். அவன் கேட்கறது பாருங்க, எவ்வளவு அந்த குஷ்டநோயத்தான் இருந்தாலுமே அவனுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஞானத்தினால அவன் சொல்றான் என்ன அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன பண்ணுங்க, என்னை சுத்தமாக உங்களால முடியும் அப்படிங்கிறார். அப்போ அவனுடைய விசுவாசம் அவனுக்குள்ள கிரியை செய்து ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறான், ஆண்டவரே நானு உங்க பிள்ளை, நானே எப்படி இருக்கிறேன், வியாதியா இருக்கிறேன், இது உமக்கு சித்தமா, நான் இப்படி இருக்கிறத நீங்க நம்புறீங்களா, நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன சொல்லுவார்? புரியுது நான் கேட்கறது? அவன் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கும் என்று கேட்கிறான் அப்படின்னா, அவன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, உங்களால் உருவாக்கப்பட்ட பிள்ளை, ஆனால் என்ன காரணமோ எனக்கு தெரியாது, எனக்கு இப்படிப்பட்டதால ஒரு வியாதி, ஆனால் இதிலிருந்து நான் விடுதலை ஆகிறதுக்கு யாரால முடியுங்க? உங்களால முடியும், உங்களால முடியும், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்ய அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவனால என்ன பண்ண முடியாது. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, அண்ணா எனக்கு பசிக்குதுண்ணா, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, காலையெல்லாம் சுத்தமாக இருக்குதுண்ணா, எனக்கு பசிக்குதுண்ணா, நான் உங்கள்கிட்ட வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுங்களாண்ணா, எனக்கு ஏதாவது 2 இட்லியாச்சும் வாங்கி தருவீங்கன்னு நினச்சிண்ணா, எனக்கு வாங்கி தரீங்களாண்ணா அப்படின்னு கேட்டால் நீ வாங்கி தருவீங்களா? வாங்கி தர மாட்டீங்க. எத்தனை இட்லி வாங்கி தருவீங்க? எத்தனை இட்லி வாங்கி தருவீங்க? அவன் கேட்டது எவ்வளவு? 2 இட்லி, 2 நாளாக சாப்பிடல அப்படிங்கிறான். அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு பசி இருக்கு? நம்ம ஒரு நேரம் சாப்பிடலாம் என்ன ஆகுது, அவங்க எப்படி இருக்கு சொல்லுவோம்ல, வயிறு என்ன பண்ணுது, வயிறு கிள்ளுது அப்படிம்பாங்க, இந்த பசி அதை. அப்போ அவன் ஒரு மனுஷனே நம்மகிட்ட கேட்கும்போது நமக்குள்ளேயே என்னதான் வந்துருது, இறக்க குணம் அவனுக்கு என்ன பண்ணுறோம், 2 இட்லி கேட்டாலுமே என்ன வாங்கி தரான், ஒரு 4 இட்லியாச்சும் வாங்கி கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அவன் பசி தீர்ப்போம் இல்லைங்களா? அப்போ மனுஷனாகிய நமக்கு ஆண்டவர் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கும் போது ஆண்டவருக்கு வர்றான் அவன். அப்போ கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, சரி என்னுடைய சித்தம் என்ன அப்படின்னா நீ எப்படி இருக்கணும், குணமாகணும், என்னுடைய சித்தம் நீ குணமாகணும், அதைத்தான் அவர் சொல்றார். அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இயேசு அவனை நோக்கி சுத்தமாக ஆக வேண்டாம், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகி என்றார். அவ்வளவுதான் அவர் சொல்றார். சரி உன்னோட வியாதி குணமாகணும் நீ கேட்கிற, ஆனா நான் என்ன பண்ண உனக்கு சுகம் தரேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, சுகம் தருகிறார். அப்போ இந்த பகுதியில் நம்ம வாசித்தது என்ன அப்படின்னா, அந்த குஷ்டரோகியா இருக்கிறவன் ஆண்டவரத்தில் வரும் பொழுது ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டோடைய ஜெபம் அவனுடைய ஜெபம் என்னவா இருக்குது அப்படின்னா, என்னால் எதுவுமே முடியாது, என்னால் எதுவுமே முடியாது. இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க வைங்க, டாக்டர்கிட்ட ஒரு நோயாளியை பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு கடைசி வார்த்தை ஒன்று இருக்குது. என்ன வார்த்தைங்க அது? டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு கடைசி வார்த்தை ஒன்று இருக்குது. என்ன வார்த்தை? என்னங்க? கடவுள் தான் பார்க்கணுங்க, எங்களால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியுமோ, அவர் உடம்பு எப்படியெல்லாம் கிழிக்கணுமோ எல்லாம் கிழிச்சு எல்லாம் என்ன பண்ணிட்டோம், எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டோம். ஆனால் அவர் குணமாக யாருடைய காலத்தில் தான் இருக்குது, யாருடைய காலத்தில் தான் இருக்குதுங்க, கடவுளுடைய காலத்தில் தான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரே வார்த்தையில் சொல்லி போட்டு அவர் வாட்டுக்கு என்ன பண்ணிடுவார், போயிடுவார். அவங்களால அவ்வளோதான் மனிதனால முடியும். ஆனால் கடவுளினாலே என்ன பண்ண முடியும், அதற்கு மேலான அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரிடத்தில் வருகிற பொழுது அந்த குஷ்டரோகி எப்படிப்பட்டவனா வந்தா அப்படின்னா விசுவாசத்தோடு வந்தான். இந்த இயேசுகிட்ட வந்தா என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். சுகத்துக்கு வந்தா சுகம் கிடைக்கும்.
படிப்புக்கு வந்தால் படிப்பு கிடைக்கும், வேலைக்கு வந்தால் வேலை கிடைக்கும், எந்தெந்த காரியத்துக்கு வருதோ அந்த காரியங்கள் நடக்கும். அதனால சில பேர் இந்த இயேசுவை எப்படித்தான் பார்த்து வச்சுக்கிறாங்க அப்படின்னா, இவர் என்னதான் பண்ணுவாரு, குணம் கொடுப்பாரு, இவர் என்னதான் பண்ணுவாரு, சுக வேலை கொடுப்பாரு, இவர் என்னதான் பண்ணுவாரு, திருமணத்துக்கு ஜெபம்னா திருமணத்தை செஞ்சு வைப்பாரு. இப்படிப்பட்ட அந்த பார்வையில தான் ஜனங்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர், அவரு சர்வ வல்லவர். அல்லேலூயா. இதுதான் பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையா இருந்தாலும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம யார்கிட்ட போய் சொல்லணுமோ அவங்ககிட்ட போய் சொல்லணும். அப்போ எனக்கு நெஞ்சு வலிக்கு, நேரம் இந்த மாளிகை கடையில் போய் அண்ணாச்சி எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னா அவர் என்ன கொடுப்பாரு, என்ன கொடுப்பாருங்க அவர், ஏய்யா நெஞ்சு வலிக்குன்னு வந்து இங்கே வந்து நின்றுருக்க, சீக்கிரமாக போயா, அது நெஞ்சு வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, என்ன டக்குன்னு ஹார்ட் அட்டாக் ஆகி கடையிலே படுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, நீ நேரம் எங்கே போங்க, ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். சரி ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு, யாரை போய் பார்க்கறது, டாக்டர் எந்த டாக்டரை பார்க்கறது, பல் டாக்டர் போய் சொல்ல முடியுமா, இல்லை கண் டாக்டர் போய் டாக்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குது எனக்கு மருந்து கொடுங்க கேட்க முடியுமா? அதுக்குன்னு சொந்தப்பட்டதான காரியத்தில் இருக்கிற டாக்டர் தான், இருதய ஆப்ரேஷன் பண்ண டாக்டர். அவர்கிட்ட போனால் தான் அவர் என்ன பண்ணுவார், சரியான முறையில் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அப்போ நம்ம என்ன தேவை அப்படிங்கிறது, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தேவை கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை கிடையாது. வீட்டுக்கு வீடு என்னதான் இருக்குதுங்க, ஆசைப்படி தான். எல்லா வீட்லையுமே சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் இருக்கிறாரு, அவருக்கு என்ன படம் போகுது என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, அவருக்கு போய் தனியாக போய் ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு பாருங்க. அவர் என்ன பண்ணுவார், ஒரு லிஸ்டே போட்டு தருவார். எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவு கொண்டு வருவது யாருங்க, தேவன் ஒருவர். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குஷ்டரோகி வந்தவுடனே அவருக்கு குணமாக்குனார். இந்த நாட்களில் அந்த குஷ்டரோகி எப்படி இருந்தா அப்படின்னா, பாளையத்துக்கு புறம்பாக இருந்தார். அதே மாதிரி தான் இந்த கடைசி காலத்திலேயே ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, பல பிரச்சனைகள் இருக்கிறாங்க, பல வேதனைகள், பல பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள். அவங்க உள்ளத்தில் என்னதான் இல்லை, ஒரு சமாதானம் இல்லாதபடி இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, பாளையத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இங்கே எல்லா கிராமத்திலையும் இருக்கு, எல்லா டவுன்லையும் இருக்கு. ரெண்டு விதமான ஜனங்களை பார்க்கலாம், டவுனாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி. ஒரு கூட்டம் ஜனங்கள் எங்க இருப்பாங்க, ஒரு கூட்டம் ஜனங்கள் எங்க இருப்பாங்க, ஊருக்கு நடுமத்தியில் இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் ஜனம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எங்கே தான் இருப்பாங்க, ஊருக்கு வெளியே தான் இருப்பாங்க. ஒரு கூட்டம் ஜனம் டவுனுக்கு இருப்பாங்க, இன்னொரு கூட்டம் ஜனம் ஊருக்கு வெளியே இருப்பாங்க. அந்த ஊருக்கு வெளியே இருக்கிற ஜனங்களுடைய பணிகளில் என்னங்க என்ன வேலை செய்வாங்க அப்படின்னா, இந்த தெரு கூட்டுற வேலை, மற்றபடி நகராட்சியில் வேலை, இப்படிப்பட்டதான, அதாவது இந்த வேலையா அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த வேலைகள் எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. அவங்களுக்குள்ள படிப்பறிவு கிடையாது, அவங்களுக்கு படிப்பு அதிகமாக கிடையாது, அவங்களுக்கு ஆண்டவர் பற்றியெல்லாம் தெரியாது. அவங்க எல்லாமே எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, இருளில் இருக்கிற ஜனங்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியாது, கடவுளை பற்றி தெரியாது. இப்போ நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம போய் யாருக்கு தான் சொல்லணும், யாருக்கு போய் சொல்லணும், அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லணும், அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லணும். படித்தவர்களுக்கு எல்லாருமே இந்த காலத்தில் இயேசுவை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. இயேசுவை பற்றி தெரியாதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ஒரு கலெக்டராக இருந்தாலும் சரி, ஒரு கவர்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் வேலை செய்வர்களாக இருந்தாலும் சரி, இயேசு அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாரும் எங்கே தான் படிச்சிருக்கிறாங்க, எங்கே தான் படிக்கிறாங்க, நம்ம படித்த மாதிரி, நம்ம காலத்தில் படித்த மாதிரி எங்கே போய் படிக்கல. அவங்கள
நம்ம காலத்தில் படிச்சதெல்லாம் எங்கே போய் படிச்சோம்? நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த ஊரில் ஒரே ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு போகணும். ஒரு மஞ்சள் பை எடுத்துகிட்டு ஒரு ஸ்லேட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, போகணும். அப்படி தான் நம்மளுடைய படிப்பெல்லாம். இன்றைக்கி படிக்கிற பிள்ளைகள் எப்படி படிப்பேன்? வீட்டுக்கு முன்னாடி எங்கே வந்து நிற்குதுங்க? ஆட்டோ வந்து நிற்குது. நேரம் எங்கே போய் சேர்த்துறாங்க? ஸ்கூலில் போய் இறங்கிறாங்க. அங்கே தான் படிக்கிறாங்க. எல்லாம் கான்வென்ட்டில் தான் படிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க. அந்த கான்வென்ட்டில் யாரை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க? யாரை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க? ஏசப்பாவை பற்றி சொல்லித் தர்றாங்க. ஏசப்பாவுடைய அற்புதங்கள் அதிசயங்களை பற்றி அவங்களுக்கு சொல்லித் தர்றாங்க. அதனால் யாருமே எனக்கு இயேசுவை பற்றி தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்டதான ஜனங்கள், இந்த இயேசுவை அறியாத ஜனங்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் தான் போய் சொல்லணும்? யார் தான் போய் சொல்லணும்? நம்ம தான் ஊழியர் செய்யணும். ஆண்டவர் நமக்கு அந்த மேலான காரியத்தை கொடுத்துருக்கிறார். நமக்கு தான் அன்பு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? ஊட்டி கொடுக்குறார். நம்ம தான் அன்பாக இருந்து நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு போய் சொல்லணும். நமக்கு என்ன பாதிப்பு இருக்குதோ, நமக்கு என்ன பாதிப்பு, ஆனால் நமக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதை நம்ம என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. மெட்ராஸில் ஹாஸ்பிட்டலுக்கு அளவு கிடையாது, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்குது. அங்கே போய் பாருங்கள். காமன் வார்டில் போய் பாருங்கள், எப்படின்னு பாருங்கள். நீங்கள் உள்ளுக்குள்ள சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பாருங்கள். மனிதர்கள் எப்படிலாம் நிலையில் இருக்கிறாங்கன்னு போய் பாருங்கள். சாப்பிட முடியாது நம்மளால, நமக்கு தூக்கம் வராது. ஏன் அப்படின்னா அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பாடு, அவ்வளவு வேதனை, அவ்வளவு தாங்கிட்டு கிடக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கல? மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, ஆனாலும் என்ன கிடைக்கல? அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. ஆனால் அந்த விடுதலை தருகிற யாரால முடியும்? யாரால முடியும்? ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்மளால நிச்சயமாகவே முடியும். அதான் சொன்னார், நீ போய் என்ன பண்ணு, சகல ஜாதிகளுக்கு என்ன பண்ணு, நீ ஆண்டவரை பற்றி சொல்லு. வியாதிஸ்தலை பார்த்தா நீ என்ன பண்ணு? வியாதிஸ்தலை பார்த்தா என்ன பண்ணு? கைகளை வை, ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே உனக்கு நல்ல விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஜெபத்தை கேட்கிறவர் யாருங்க? என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபத்துக்கு செவி சாய்க்கிறவர் என்னுடைய தேவன். அதனால நிச்சயமாக என்ன பண்ணுவாரு? ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்டு நிச்சயமா அவனுக்கு என்ன பண்ணுவாரு? விடுதலை கொடுப்பார். அதனால நம்ம என்ன பண்ணணும்? போய் அவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். மரணம் அப்படிங்கிறது வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நிலையில் வேணாலும் வரலாம். அந்த மரணத்துக்கு முன்பாக யாரை அறிஞ்சிருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம எங்கே தான் போக முடியும்? பரலோகம் போக முடியும். பரலோகத்தின் காரியங்கள் அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனிப்பட்ட ஒரு காரியங்கள். அதை நம்ம எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வரத்தான் அந்த பரலோகத்தின் காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது? வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த வேதம் ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நமக்கு என்ன பண்ணிக்கிறது? போதித்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறது, எப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு. அதனால இந்த வேதத்தை மாற்ற நம்ம என்ன பண்ணணும்? தினந்தோறும் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். இப்போ நம்ம அந்த ஜனங்களுக்கு போய் நம்ம சொல்லும் பொழுது, அவங்க வரும் பொழுது, ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாகவே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? விடுதலை கொடுப்பார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மாத்திரம் நல்லா சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. பாஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் ஊழியர்களெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் ஏதாவது ஒன்று செய்யும், அதற்காக ஏதாவது ஒன்று பண்ணணும். அதில் பைபிள் எடுத்துகிட்டு போய் நான் எல்லா பக்கம் கையிலே வச்சுருப்பேன். ஒரு டீ கடையில் போய் பேசணுன்றீங்க, டீ கடையில் பேசி போட்டு பைபிள் வச்சு போட்டு நானே தான் வச்சு போட்டு வருவேன். இதுக்காக இருக்கல வச்சு போட்டு தெரியாத நாட்டமே என்ன பண்ணிடுவேன், நான் பாட்டுக்கு வந்துடுவேன். ஹாஸ்பிட்டலில் போனாலும் அதே மாதிரி தான் வச்சு போட்டு வந்துடுவேன். வச்சு போட்டு வந்தால் அந்த பைபிள் போயிட்டு நான் அப்படி போயிட்டு அப்படி திருப்பி அப்படி வருவேன், பார்ப்பேன் அந்த பைபிள் என்னாச்சு இருக்காது. அப்போ யாரோ ஒருத்தருக்கு என்ன பண்ணுதுங்க? தேவைப்படுகிறது. அந்த இதில் எடுத்து வசனத்தை வாசிச்சிட்டாங்கன்னா நான் உட்காந்து ஜெபத்துக்கு போவேன். ஆண்டவரே இதில் எடுக்கிற வசனங்கள் எந்த வசனத்துக்கு வாசிச்சாலும் சரி அவங்க அதை என்ன பண்ணுவேன்? கிரியை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அது என்ன பண்ணி நிச்சயமா கிரியை செய்யும். நம்ம வேலை செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்வோம், ஆண்டவருக்காக எதாவது ஒன்று செய்வோம். அந்த வாஞ்சை இருக்கிறதுனால தான் கிறிஸ்துவ பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க? ஒரு ஊராக போய் ஆண்டவர் பற்றி சொல்கிறாங்க.
ஆனால் மற்ற ஜனங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறாங்க, மதம் மாற்றுறாங்க அப்படிங்கிறதால அந்த நோக்கத்தில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செயல்படுறாங்க. நம்ம மதம் மாற்ற வேண்டிய நமக்கு என்ன இல்லைங்க, வேலையே கிடையாது. மதம் அப்படிங்கிறது கிறிஸ்துவ மதம்னு கிடையாது. இங்கே தான் நம்ம தேசத்தில் கிறிஸ்தவ மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம் அப்படின்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் நமக்கு கிறிஸ்துவ மதம் அப்படிங்கிற ஒரு மதமே கிடையாது. இது ஒரு மார்க்கம், இது ஒரு வழி. நம்ம செல்ல வேண்டிய வழி எது அப்படிங்கிறது நமக்கு உணர்ந்து. இப்போ ஹைவேஸ் ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கிறேன், ஹைவேஸ் ரோட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னத்தை பார்க்கலாம். இங்கேருந்து மெட்ராஸ் வந்து நான் சேலம் போகிறேன் அப்படின்னா ஹைவேஸில் போயிட்டே இருந்துச்சுன்னா ஹைவேஸில் என்ன பார்க்கலாம், என்ன போர்டுன்னு இருக்கும். சேலம்னு போட்டு ஒரு கோடு போட்டிருப்பான். திருச்சியில் நீ நேராக போங்கன்னு ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் போகிறேன்னா இந்த பக்கம் ஒரு ஏரோ மார்க் போட்டு இதை பார்க்கும்போது நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், அந்த இடத்துல போனால் ஒரு பெரிய வழியை, அதாவது ஒரு வட்டமாக இருக்கும், எல்லாரும் பிரிஞ்சு போகக்கூடிய வழியில் இருக்கும். இதில் எந்த வழியில் நான் போகணும் அப்படின்னா இப்படி போட்டிருக்க சேலம் அப்படிங்கிற அந்த வழியில் நான் போனால் தான் எங்கே போய் சேர முடியும், சேலம் போய் சேர முடியும். நேராக போட்டிருக்கு, நேராகவே போகலாமா இந்த ரோட்டில், எதுக்கு வளைஞ்சு போகணும் அப்படி நேராக போனால் எங்கே தான் நான் போய் சேருவேன், திருச்சி தான் போய் சேருவேன். ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம வாழ்கிற நாட்களில் நமக்கு எங்கே செல்ல வேண்டும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது அழகாக நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, இந்த வேதத்தில் கொடுக்குறாரு. அதனால தான் இந்த வேதத்தை மாத்திரம் கேட்கறதுக்கு நமக்கு என்ன பண்ண முடியாது, இந்த வேதத்தை மாத்திரம் கேட்கறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, டைம் கிடைக்காது. இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது, இந்த வேதத்தை கேட்கறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. இந்த வேதத்தை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் தான் அவனுடைய வசனம் தான் என்ன பண்ண நம்மளை கிரீசு. அதான் இங்கே அது வந்து பார்க்கும்போது இங்கே ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை, வார்த்தையோடு வாழ்வு. அந்த வார்த்தை யாருங்க, இயேசு கிறிஸ்து. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அது தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையோடு நம்ம என்ன பண்ணுங்க, வாழ பழகணும். இந்த வார்த்தையோடு நம்ம வாழ பழகும் போது உங்களை அப்படியே ஆண்டவர் உருவாக்குவார் பாருங்க. உருவாக்கி ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். யாராக இருந்தாலும் சொல்லுங்க, கடையில் சாப்பிட போகிறோம், நம்மளை தேடி வர்றவங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் உணவாக போயிட்டு யாரும் என்ன பண்ண வேண்டாம், தேடி போய் சொல்ல வேண்டாம். நம்மளை தேடி வராங்க, நம்மளை தேடி யார் வர்றாங்க, ஹோட்டல் போய் பார்த்தா யார் வர்றாங்க, நம்ம தேடி ஒரு சர்வர் வராங்க, வந்து கேட்குறாங்க என்ன சார் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிட்ட பிறகு அவர் விற்பார், பில்லை கொண்டாந்து கொடுப்பாரு. பில்லை கொடுத்த பிறகு நம்ம சாப்பிட்டு எவ்வளோ சாப்பிட்ருப்போம், ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்குன்னு வைங்க. நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், பில்லை வாங்கிட்டு நேராக போய் பணத்தை கட்டி போட்டு போயிடும் இல்லைங்களா. ஒரு செகண்டு நினைச்சு பாருங்க, நம்ம பசியாக வந்த உடனே இந்த யாருன்னு தெரியாது, அவர் வந்து நம்ம முதல்ல கேட்டுக்க என்ன கேள்வி, என்ன சாப்பிட்றீங்க சார், அம்மா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி சொல்லிட்டு போனவுடனே அவரு இட்லியே அந்த தோசையாக இருக்கும், இதை சாப்பிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டாரு. இந்த ஆளுக்கு சொன்னதை நான் போய் வாங்கிட்டு வரணும், அப்புறமா வாங்கலாம் அப்படின்னு நம்ம போயிடறானா, கிடையாது. அவன் நீங்கள் சொன்ன உடனே அதை கேட்டு போய் உடனே அங்கே ஆர்டர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அவங்க கொண்டாந்து கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம், பசியாக இருந்தோம். சாப்பிட்ட பிறகு என்ன ஆயிடுச்சு, பசி தீர்ந்தது. இது யார் நமக்கு உதவி செஞ்சது, இந்த சர்வர் உதவி செஞ்சார். ஹோட்டலில் முதலாளி அங்கே உட்காந்து பணம் வாங்கலாம்னு செய்வார். ஆனால் நமக்கு உதவி செஞ்சதான சர்வர். 500 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம், இந்த சர்வருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். இந்த சர்வருக்கு நமக்கு ஒரு அன்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, நமக்காக இவ்வளோ வேலை செஞ்சாங்க, அப்போ இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு டிப்ஸு அப்படிப்பாங்க, அதை கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்கலாம், 50 ரூபா கொடுக்கலாம். வெரி குட்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை காட்டிலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்க வேணும். நமக்குள்ள அந்த அந்த இது வரணும். அந்த வரும்போது தான் அவங்களுக்கு அந்த அன்புங்கிறது தெரியும். நம்ம 500 ரூபாய்க்கு சாப்பிட்டோம், அவனுக்கு என்ன பண்ணலாம், நம்மகிட்ட பணம் இருக்குது, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, அப்போ அவருக்கு என்ன பண்ணலாம், ஒரு 100 ரூபாய் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். நீங்கள் 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அந்த சர்வர் என்ன நினைப்பாரு? காலையிலிருந்து 6 மணிலேருந்து நானும் டியூட்டி பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இந்த கடையில் 10 வருஷமா நான் டியூட்டி தான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு மனுஷன் கூட சாப்பிட்டு போட்டு எனக்கு என்ன பண்ணல 100 ரூபாய் யாருமே தரதில்லை. மீறி போனால் எவ்வளோ தான் தருவாங்க? மீறி போனால் எவ்வளோ தருவாங்க? 5 ரூபா அல்லது 10 ரூபா, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது என்ன சொல்லி தர்றீங்க அப்படின்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த சர்வருக்கு கொடுத்துட்டு வந்துருங்க. அடுத்த தடவை நீங்கள் அந்த கடைக்கு போய் பாருங்க, யார் உங்களை முதல்ல வரவேற்பாங்க? அந்த சர்வர் வரவேற்பார். எப்படி தெரியுங்களா? சார் வாங்க சார், அது அந்த மரியாதையும் வேறங்க. முதலாளி அங்கேருந்து பார்ப்பான், யாரா இது இத்தனை பேருக்கு பார்க்காதவங்க நம்ம சர்வர் இந்த ஆளுக்கு மாதிரி இவ்வளவு விழுந்து கவனிக்கிறான்னு அவன் யோசனை பண்ணாது. அப்போ நம்மளுடைய கிரி நம்ம அவங்களை காட்டணும். நம்மளுக்கு இருக்கிற அன்பை அவனுக்கு என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்தணும். அப்போ அவங்க சொல்லணும், இயேசு உங்களை நேசிக்கிறார், இந்தாங்க பாருங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும், வீட்டில் போய் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, பொருளாதாரத்தை நீங்கள் ஆசீர்வதிச்சீங்க, சாப்பிட்றதுக்கு நல்ல பலனை கொடுத்தீங்க, அவனுக்கு நான் கொடுக்கவும் எனக்கு உதவி செஞ்சீங்க, அவங்க என்ன பண்ணணும், நீங்கள் ரட்சிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், ரட்சிப்புகளாக வழி நடத்துவார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை தேடி வர்றவங்க, காய்கறி விற்கிறவங்க வராங்க டெய்லி, மீன் விற்கிறவங்க வராங்க டெய்லி, அப்புறம் மற்றவங்க ஐஸ் விற்கிறவங்க, இப்படி எத்தனையோ பேர் வியாபாரிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நம்மளை தேடி வர்றாங்க. அப்படி வர்றவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரதர், இயேசு உங்களை நேசிக்கிறார் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு அவங்களுக்காக நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம், ஆண்டவரே அவங்களெல்லாம் நீங்கள் தான் ரட்சிப்புகளாக நடத்தினோம்ப்பா, உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த குஷ்டரோகி கிடக்கும்போது அவனுக்கு என்ன, அவன் வியாதி தானே, செத்து தொலைது அப்படின்னு அந்த ஒரு மனுஷன் அவன் நினைக்கவே இல்லை. அவனுக்குள்ள அந்த அன்பு இருந்தது. இதுதான் சந்தர்ப்பம், இதுதான் சந்தர்ப்பம். இந்த இயேசுவை இன்னைக்கு விட்டு அப்புறம் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. இல்லை எப்பவும் அப்படி பக்கத்தாலே போக முடியாது. இன்னைக்கு தான் நல்ல ஒரு சான்ஸ், இன்னைக்கு தான் வந்திருக்கிறார். இன்னைக்கு இவனை கொண்டு போய் விட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், அவனுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா, அவ்வளோ வாஞ்சியா எனக்கு குஷ்டரோகம் வந்தாலும் பரவாயில்ல, அவன் விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசி, இந்த மாதிரி ஆண்டவர் வந்திருக்கிறாரு நீ வா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சு கடைசியில் அவன் என்ன பண்ணான், தன்னுடைய விசுவாசத்தில் அவன் என்ன பண்ணான், ஆண்டோடைய சமூகத்தில் வந்தான். அப்படி வரும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே பாளையத்தில் இருக்கிற போல தான் இருக்கிறாங்க. வேலை செய்கிறவங்களும் அதே மாதிரி தான், அவன் பாளையத்தில் இருக்கிறவங்க போல ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறாங்க, பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மனதில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படி அவங்க இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, கவலையோடு காணப்படுறாங்க. அதே மாதிரி வியாதியில் இருக்கிறவங்க, பலவீனம் இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு ஆண்டோடைய சமூகத்தில் வந்தபடினாலே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, எல்லா பாரத்தையில நீட்டி நம்மளை என்ன வச்சுக்கிறாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக போயிட்டுருக்காங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்மளும் அப்படி தான் இருந்தோம். ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியாது, இயேசு யாருன்னே தெரியாது. ஆனால் நமக்கு யார் சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இல்லை நம்மளா என்ன பண்ணோம், கேள்விப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. நம்மளை மாதிரி தான் ஆசீர்வாதம் யார் வேணும், அவங்களும் வேணும். அதுக்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் ஆண்டவரை பற்றி என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்களை தேடி வர பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த பகுதியில் எந்த இடமாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த சபையில் இருக்கிறவங்க ஜெபித்துக்கிட்டு வராங்க. இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக. இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் சத்தியத்தை அறிவதற்கு பல தடைகள் இருக்குது. அரசாங்கத்தின் மூலமாக தடை இருக்குது, பலவிதமான இயக்கங்கள் மூலமாக தடை இருக்குது, தனிப்பட்ட மனிதர்கள் மூலமாக தடை இருக்குது. யாருமே தடை இல்லைன்னா கூட யார் தான் தடையாக இருக்கிறாங்க? யார் தடையாக இருக்கிறாங்க? நம்முடைய குடும்பத்தாரு. நம்முடைய குடும்பத்தாரு. உனக்கு சத்துருக்கள் யாராக இருக்காங்க? வீட்டாரே உனக்கு சத்து. நீங்கள் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆண்டவர் அறியாதவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சு கொண்டே போய் வீட்டில் சொல்லி பாருங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க, பரவாயில்லையா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தியா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நினைக்கிறீங்களா? அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க? உன்னை யார் அங்கே போக சொன்னது? உன்னை யார் அங்கே போக சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சில மாற்றங்கள் உருவாகும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை மாற்றுகிறது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதில்லை, பிடிக்கிறது. அவங்களுக்கு பிடிக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படியே இருக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்க அப்படியே இருக்கணும். அது மாற்றமாக அவங்க வரக்கூடாது, அவங்க படித்ததெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம தேசம், இந்தியா தேசத்தில் இன்றைக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, என்ன காரணம்? அயல்நாட்டிலிருந்து மிஷினரிகள் வந்து அவங்க தான் முதல் என்ன பண்ணி கொடுத்தாங்க, இந்தியாவில் வந்து பார்த்தாங்க. இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? கல்வி அறிவே கிடையாது. கல்வி அறிவே கிடையாது. பாரம்பரியத்தினால, மத சடங்காச்சதுனால, பழக்க வழக்கங்களால எல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. இந்த ஜனங்கள் எப்படி விடுதலை பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்ன காரியம் செஞ்சாங்க? கல்வி கொடுத்தாங்க. இந்த கல்வியை சொல்லி தந்தாங்க. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தந்தாங்க. இதை சொல்லித்தரக்கு ஜனங்கள் வரமாட்டேன்ட்டாங்க. அப்போ குழந்தைகளாக வரமாட்டாங்க. அப்போ தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு பிஸ்கட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க, ரொட்டி கொண்டாந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த உணவெல்லாம் அப்போ நம்ம இந்தியா மக்களுக்கு எப்படிப்பட்ட உணவாக இருந்தது? அது உயர்தரமான உணவாக இருந்தது. அதை வாங்குறதுக்காக போனாங்க. அப்போ ஆண்டவர் பற்றி சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு தான் இந்த இந்தியாவில் என்ன ஆச்சு, கல்வி அப்படியே படிப்படியாக வளர்ந்து இந்த நாட்டில் நம்மளோட பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட கல்வி படிக்கிறாங்க. இந்த நாட்டில் நம்ம பிள்ளைகள் எல்லாமே நல்ல முறையில் படித்து நல்ல வேலைகளுக்கு செல்லுபடியான ஆசீர்வாதங்களை கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களாம் வந்ததுனால. நம்மளும் நமக்கு மாத்திரம் இல்லாதபடி மற்றவர்களுக்காக நம்ம பிரயாசப்பட்டு அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இருளில் அவர்களும் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளாக வரணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய சொந்தத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு நல்ல ஒரு விடுதலை தருவார். அல்லேலூயா. ஜெபம் கண்களில் மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்போ கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசினது போல ஆண்டவரே, அந்த குஷ்டரோகியை கர்த்தர் ஆண்டவரை சந்தித்த அவன் வாழ்க்கையை மாற்றினது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் மூலியமாய் அநேகரை நீர் மாற்றத்துக்குள்ள நீர் நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.